நீங்கள் தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோட கடைக்கோடியில் வாழும் ஏழை எளிய மக்களும் பயன்பெறும் வகையில எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வர்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தீர்க்க தரிசன திட்டங்கள், இந்தியாவின் முதன்மை மாநிலமா தமிழகத்தை மாற்றும் வகையிலான தொலைநோக்கு திட்டங்கள், மாநிலங்கள் மட்டுமில்லாம அயல் நாடுகளும் பின்பற்றும் வகையிலான முன்னோடி திட்டங்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் நீங்கள் அறிந்து கொள்ற வகையில அமைக்கப்பட்டுள்ளதுதான் இந்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றல்ல ரெண்டல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் நல திட்டங்கள், இன்னும் சொல்ல போனா பலராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத இத்தனையும் சாத்தியம்தானான்னு நினைக்க தோன்ற அளவுக்கு மகத்தான மக்கள் நல திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வராங்க. விவசாயிகளின் வியர்வைக்கு மதிப்பளிக்கும் வகையில அவங்க விளைவிக்கிற நெல்லுக்கு ஊக்கத்தொகைய மைனாரிட்டி திமுக அரசுல வழங்கப்பட்டதை விட கூடுதலா வழங்கி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டு இருக்காங்க. இது குறித்து விவசாயிகளும் பொதுமக்களும் அறிந்து கொள்ற வகையில உருவாக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிதான் இன்றைய முதலமைச்சர் நேரம். விவசாயிகளோட வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுவதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. இதன் ஒரு பகுதியாக சன்ன ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 1470 ரூபாயும், சாதாரண ரக நெல்லுக்கு 1410 ரூபாயும் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. முந்தைய மைனாரிட்டி ஆட்சி காலத்திலையும் அஇஅதிமுக ஆட்சி காலத்திலையும் வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை விவரங்கள் குறித்த குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற குரலின் மாண்பினை உணர்ந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இரண்டாம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கில் புதிய வேளாண் திட்டங்களை அறிமுகப்படுத்தி வளமான தமிழகமாக மாற்றியிருக்கிறார். மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று ஆனை கட்டி போரடிக்கும் அளவிற்கு தமிழகத்தில் நெற்பயிர்கள் செழித்தோங்கி வளர்ந்து கூடுதல் மகசூலை ஈட்டித் தந்திருக்கின்றன. விவசாய விற்பனர்களாலும் வேளாண் விஞ்ஞானிகளாலும் கூட சிந்திக்க இயலாத திருந்திய நெல் சாகுபடி உள்ளிட்ட பல்வேறு புதிய வழிமுறைகளை அறிவித்து அவற்றை உடனடியாக செயல்படுத்தும் வகையில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு பயிற்சி அளித்து எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு விவசாய புரட்சியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உருவாக்கி இருக்கிறார். விவசாயிகளின் விளைநிலங்களில் விளைவிக்கப்பட்ட நெல் கொள்முதலுக்கான மாநில அரசின் ஊக்கத்தொகை கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியின் இறுதியில் 1050 ரூபாய் மட்டுமே குவிண்டாலுக்கு வழங்கப்பட்டு வந்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக பொறுப்பேற்றவுடன் நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை 2011, 2012ஆம் ஆண்டில் சாதாரண ரக நெல்லுக்கு 1130 ரூபாயும், சன்ன ரக நெல்லுக்கு 1180 ரூபாயும் வழங்கினார். 2012, 2013ஆம் ஆண்டில் நெல்லுக்கான ஊக்கத்தொகையை அதிரடியாக சாதாரண ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 1300 ரூபாயாகவும், சன்ன ரக நெல்லுக்கு 1350 ரூபாயாகவும் வழங்கியதால் விவசாயிகளின் வாழ்வு ஏற்றம் கண்டது. 2013, 2014ஆம் ஆண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சாதாரண ரக நெல்லுக்கு 1360 ரூபாயும், சன்ன ரக நெல்லுக்கு 1415 ரூபாயும் வழங்கினார். தற்போது 2014, 2015ஆம் ஆண்டிற்கான அறிவிப்பில் சாதாரண ரக நெல்லுக்கு 1410 ரூபாயும், சன்ன ரக நெல்லுக்கு 1470 ரூபாயும் வழங்குவதாக அறிவித்துள்ளார். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ள இந்த அறிவிப்பு விவசாயிகளின் மத்தியில் சொல்லனா மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக விவசாயிகள் உலகத்தரத்திற்கு இணையாக வேளாண் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உழவர் பயிற்சி மையங்களை அமைத்து திறம்பட செயல்படுத்தி வருகிறார். கோடை உழவு, மழைநீர் சேகரிப்பு, நுண்ணீர் பாசனம், மேற்பரப்பு பாசனம் உள்ளிட்ட
பல்வேறு உத்திகள் குறித்து விவசாயிகளுக்கும் வேளாண் விரிவாக்க அலுவலர்களுக்கும் பயிற்சி அளிக்கும் வகையில் நீர் மேலாண்மை பயிற்சி மையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்படுத்தியுள்ளார். இது தவிர மாநில வேளாண்மை மற்றும் விரிவாக்க பயிற்சி மையம், மனித ஆற்றல் மேலாண்மை உள்ளிட்ட புதிய தொலைநோக்கு திட்டங்களை விவசாய பெருங்குடி மக்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். இது மட்டுமின்றி நவீன விவசாய நுணுக்கங்களை விவசாயிகளுக்கு கற்றுத்தந்து உலகத் தரத்திற்கு இணையாக தமிழகத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உயர்த்தி இருக்கிறார். உலகில் உள்ள அனைத்து தொழில்களும் வேளாண்மையை சார்ந்தே இருக்கின்றன என்பதை தெளிவுற அறிந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2ஆம் பசுமை புரட்சியின் மூலம் புதிய சாதனைகளை பதிவு செய்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியில் நெற்பயிர்கள் மட்டுமின்றி விவசாயிகளும் பொருளாதாரத்தில் தலைநிமிர்ந்திருக்கின்றனர் என்றார் மிகையல்ல. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3வது முறையா பொறுப்பேற்ற பிறகு வேளாண்மையில வளர்ச்சியை விரைவுபடுத்துறதுக்கும் 2ஆம் பசுமை புரட்சியின் மூலம் முக்கிய பயிர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கும் பண்ணை அளவிலான செயல்பாடுகள் மூலம் பயிர் மற்றும் பண்ணைக்கேற்ற உத்திகளும் பல்வேறு நலத்திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. இது குறித்த விரிவான தொகுப்பை பார்க்கலாம். கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 5880 கிராமங்களில் திருந்திய நெல் சாகுபடி முறை முழு கிராம அணுகுமுறையில் 5675 லட்சம் ஹெக்டரில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. 2011-2012 ஆண்டு முதல் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து மாநில அளவில் நெற்பயிரில் அதிக மகசூல் பெறும் விவசாயிக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் 3500 ரூபாய் மதிப்புள்ள பதக்கமும் குடியரசு தின விழாவில் முதலமைச்சரால் வழங்கப்பட்டு வருகிறது. 2012-2013 ஆண்டில் திரவ உயிர் உரங்கள் தயாரிக்க 5 உயிர் உர உற்பத்தி மையங்கள் மேம்படுத்தப்பட்டு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. பண்ணை கழிவுகளில் இருந்து மக்கு உரம் தயாரிப்பதற்கு 1 கிலோ ப்ளூ ரோட்டஸ், 5 கிலோ யூரியா மற்றும் தொழில்நுட்ப செய்தி பிரசுரம் அடங்கிய தளைகள் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு இலவசமாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. 2012-2013 ஆண்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வறட்சியால் ஏற்பட்ட பயிர் இழப்பிற்காக 2013-2014 ஆண்டில் 740 கோடியே 80 லட்சம் ரூபாய் 5,54,257 விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டது. மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2012-2013 ஆண்டில் கடலூர், சிவகங்கை, நாமக்கல் மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட சம்பா, தாளடி, பிசான பருவ நெற்பயிருக்கு இழப்பீட்டுத் தொகையாக 49 கோடியே 39,80,000 ரூபாய் 79,402 விவசாயிகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டது. திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்திற்காக கோனோ களை எடுக்கும் கருவிகள் மற்றும் அடையாளமிடும் கருவிகள், பயிறு வகை பயிர்களுக்கான அடையாளமிடும் கருவிகள் 100% மானியத்திலும், கைத்தெளிப்பான்கள், விசைத்தெளிப்பான்கள் 50% மானியத்திலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2013-2014 ஆண்டில் 100 ஏக்கர் தரிசு நிலங்கள் சாகுபடிக்கு உகந்த நிலங்களாக மாற்றப்பட்டுள்ளன. விதை பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் விதைகள் சுத்திகரிக்கப்பட்டு 2013-2014 ஆண்டில் 15,794 மெட்ரிக் டன் நெல் விதைகள், 284 மெட்ரிக் டன் சிறுதானிய விதைகள், 3,040 மெட்ரிக் டன் பயறு வகை விதைகள் மற்றும் 4,080 மெட்ரிக் டன் எண்ணெய் வித்து விதைகள் வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலம் கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. போதிய அளவில், உரிய நேரத்தில், நியாயமான விலையில் தரமான உரங்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய உரங்கள் மீதான 4% மதிப்புக்கூட்டு வரியில் இருந்து விலக்களித்ததோடு டான்பெட் நிறுவனம் மூலம் போதிய அளவு உரங்களை இருப்பு வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 3 வருடங்களில் விரைவு அணுகுமுறையில் விரிவான மண் மாதிரிகள் சேகரித்து பரிசோதனைக்கு பிறகு 45,62,000 நில உடைமைதாரர்களுக்கு விவசாயிகள் ஒருங்கிணைந்த கையேடுகள் 10 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. 2014-2015 ஆண்டு 35,56,000 விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த கையேடுகள் வழங்கப்பட உள்ளன.
2014-2015 ஆண்டில் பயிருக்கு பொட்டாஷ் மற்றும் துத்தநாகம் கிடைப்பதை அதிகரிக்கும் புதிய உயிர் உரங்கள் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 15 உயிர் உர உற்பத்தி மையங்கள் 5,55,00,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட உள்ளன. 1409 மெட்ரிக் டன் நுண்ணோட்டு உரக்கலவை தயாரித்து விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் 2014-2015 ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட உள்ளது. தேசிய அளவில் அரிசி மற்றும் மக்காச்சோள பயிர்களின் உற்பத்தி திறனில் முதல் இடத்திலும், கம்பு உற்பத்தியில் 2ஆம் இடத்திலும், மொத்த உணவு தானிய பயிர்களின் உற்பத்தி திறனில் 3ஆம் இடத்திலும் தமிழகம் திகழ்கிறது. நுண்ணீர் பாசன முறையை பிரபலப்படுத்துவதற்காக இந்தியாவில் முதன் முறையாக சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. விரைவான விரிவாக்க செயல்பாடுகளை மேற்கொள்ள அக்ரிஸ் நெட் என்ற வேளாண் வலைதளத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். அம்மா சொல்றாங்க ஒரு நிமிஷம் நல்லா கைய கழுவணும்னு, இல்லைன்னா கெருவுகள் போகாதா. வாஷ் பண்ணிக்கிட்டே பண்டி சோப்பு என்ன ஸ்லோவா? லைஃப் பாய் ஹேண்ட் வாஷ் 10 செகண்ட். சாதாரண சோப்பு ஒரு நிமிஷம் எடுக்கும் போது லைஃப் பாய் லிக்விட் ஹேண்ட் வாஷ் கிருமிகளிடமிருந்து 99.9% பாதுகாப்பு தரும். 10 செகண்ட் தான். கைவிட்டே சின்ன பண்டி, உன்னோட சோப்பு ஸ்லோவா? லைஃப் பாய் சூப்பர் ஃபாஸ்ட் ஹேண்ட் வாஷ் சின்ன பேக் 25 ரூபாய் மட்டுமே. குழந்தைங்க இப்பெல்லாம் விளையாடுறதையும் மறந்துட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ். இன்னைக்கு ராசி பலன், அதிக மழை பெய்யும், மனைவி அதிக டீ கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப 3 ரோசஸ் 250 கிராம் பேக் மீது 7 ரூபாய் தள்ளுபடி. ப்ரூக் பாண்ட் 3 ரோசஸ், ஆரோக்கியமா இருங்க, ஆனந்தமா வாழுங்க. ஸ்கின்னில் ஒரு பியூட்டிஃபுல் பவுன்ஸ் இருந்தால் புன்னகைக்காமல் இருக்க முடியாது. புதிய டவ் ஃபேஸ் வாஷில் உள்ளது நியூட்ரி மாய்ஸ்டர் பியூட்டி சீரம். ஒவ்வொரு வாஷிலும் ஸ்கின்னிற்கு உள்ளிருந்து ஊட்டச்சத்தை தரும். பவுன்சி ஸ்கின் தான் ஹாப்பி ஸ்கின். நியூ டவ் ஃபேஸ் வாஷ் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு வாஷிலும் பவுன்சி ஸ்கின். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நெல் கொள்முதலுக்கு மாநில அரசு ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பான மத்திய அரசோட சுற்றறிக்கை குறித்து சட்டப்பேரவையில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்து ஆற்றிய உரையில் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற உத்தரவால் தமிழகத்திற்கு பாதிப்பில்லை என்பதை புள்ளி விவரங்களோட விளக்கமா எடுத்துரைச்சாங்க. இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை ஆண்டுதோறும் மத்திய அரசு நிர்ணயித்து வருகிறது. இதன்படி நடப்பாண்டிற்கான சாதாரண ரக நெல்லுக்கான கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 1310 ரூபாய் எனவும், சன்ன ரக நெல்லுக்கான கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 1345 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நெல் பயிரிடும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சாதாரண நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றிற்கு மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள 1310 ரூபாயுடன் கூடுதலாக தமிழக அரசின் சார்பில் 50 ரூபாய் வழங்கவும், சன்ன ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றிற்கு மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள 1345 ரூபாயுடன் கூடுதலாக தமிழக அரசின் சார்பில்
70 ரூபாய் வழங்கவும் நான் உத்தரவிட்டிருந்தேன். இதன்படி சாதாரண நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றிற்கு 1360 ரூபாயும், சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றிற்கு 1415 ரூபாயும் 1/10/2013 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இதே கொள்முதல் விலை வரும் செப்டம்பர் மாதம் இறுதி வரையில் நடைமுறையில் இருக்கும். தற்போது மத்திய அரசால் 2014-15 ஆண்டிற்கான நெல் கொள்முதல் விலை 7/7/2014 அன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1/10/2014 முதல் ஒரு குவிண்டால் சாதாரண ரக நெல்லுக்கு 1360 ரூபாயும், சன்னரக நெல்லுக்கு 1400 ரூபாயும் கிடைக்கும். மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த குறைந்தபட்ச ஆதார விலை என்பது கரீஃப் பருவ துவக்கமான 1/10/2014 முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்பதால் தமிழக அரசு வழங்கும் ஊக்கத்தொகை செப்டம்பர் மாத இறுதியில்தான் வெளியிடப்படுவது வழக்கம். ஊக்கத்தொகை வழங்குவது குறித்த அரசாணைகள் 2010-11 ஆண்டிற்கு 30/9/2010 அன்றும், 2011-12 ஆண்டிற்கு 30/9/2011 அன்றும், 2012-13 ஆண்டிற்கு 28/9/2012 அன்றும், 2013-14 ஆண்டிற்கு 26/9/2013 அன்றும் வெளியிடப்பட்டன. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் மாநிலங்களுக்கு 12/6/2014 தேதியிட்ட ஒரு சுற்றறிக்கையினை அனுப்பியுள்ளது. இந்த சுற்றறிக்கை 16/6/2014 அன்று தமிழக அரசுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. இந்த சுற்றறிக்கையில் பரவலாக்கப்பட்ட கொள்முதல் திட்டத்தின் கீழ் 2014-15 ஆண்டிற்கான கரீஃப் மற்றும் 2015-16 ஆண்டுக்கான ரபி பருவ நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை மாநில அரசு அறிவித்தால் பொது விநியோக திட்டம் மற்றும் பிற மக்கள் நல திட்டத்திற்கென மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள அளவுக்கான நெல் கொள்முதலுக்கு மட்டுமே மத்திய அரசின் மானியம் வழங்கப்படும் என்றும், அதற்கு கூடுதலாக கொள்முதல் செய்ய பெறும் நெல்லை இந்திய உணவுக் கழகம் இருப்பு வைப்பதற்காக தேவைக்கேற்ப வாங்கிக் கொள்ளும் என்றும், ஆனால் அத்தகைய கூடுதல் கொள்முதல் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றும், மத்திய அரசால் பொது விநியோகம் மற்றும் பிற நல திட்டங்களுக்கென நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு மேல் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை பயன்படுத்திக் கொள்வது என்பது மாநில அரசின் பொறுப்பே என்றும், அதற்கான செலவை மாநில அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவால் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதால் தான் இது பற்றி எவ்வித கருத்தையும் இதுவரை நான் தெரிவிக்கவில்லை. எனது தலைமையிலான அரசும் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. மத்திய அரசு உத்தரவை வழக்கம் போல தவறா புரிஞ்சுகிட்ட திமுக தலைவர் கருணாநிதி அறிக்கையின் மூலமா டெல்டா விவசாயிகளிடையே தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சட்டப்பேரவையில ஆதாரங்களுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்துரைச்சாங்க. இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். நெல் மற்றும் கோதுமை கொள்முதலுக்கு மாநில அரசுகள் வழங்கும் ஊக்கத்தொகை குறித்த மத்திய அரசின் இந்த கடிதம் பற்றி ஒரு சில பத்திரிகைகளில் செய்தி வெளிவந்தவுடன் திமுக தலைவரும் இந்த மாமன்றத்தின் உறுப்பினருமான திரு மு கருணாநிதி வழக்கம் போல ஓர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் நெல் கொள்முதலுக்கு மாநில அரசுகள் நீண்ட காலமாக வழங்கி வரும் ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என்றும், அப்படி ஊக்கத்தொகை வழங்கி கொள்முதல் செய்தால் மானியம் வழங்கப்பட மாட்டாதென்றும் மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என டெல்டா விவசாயிகளிடையே ஒரு தேவையற்ற பதற்றத்தை கிளப்பிவிட்டதோடு, தமிழக அரசு இதுவரை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கான இந்த பிரச்சனையில்
மாநில அரசின் நிலைப்பாட்டை பற்றி வாய் திறக்காமல் உள்ளது என்று எனது தலைமையிலான தமிழக அரசின் மீது குற்றம் சுமத்தும் விதமாக கூறியுள்ளார். எந்த பிரச்சனையிலாவது எனது தலைமையிலான மாநில அரசின் மீது குற்றம் கண்டுபிடிக்க இயலாதா, குறை சொல்ல முடியாதா என்று பார்த்து கொண்டிருந்த திமுக தலைவரும் இந்த மாமன்ற உறுப்பினருமாகிய திரு கருணாநிதி இந்த பிரச்சனை பற்றி எதுவும் சரியாக தெரிந்து கொள்ளாமல் அவசரமாக நீண்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளார். பரவலாக்கப்பட்ட கொள்முதல் திட்டம், அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீம் என்பது 1997-98 ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2001 ஆண்டு வரை திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இதை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் திரு கருணாநிதி எடுக்கவில்லை. எனது ஆட்சி காலத்தில், அதாவது 1/10/2002 முதல்தான் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் குறைந்தபட்ச ஆதார விலையை விவசாயிகள் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது. இதன்படி இந்திய உணவுக் கழகம், அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் முகவராக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் செயல்பட்டு இந்த உணவுக் கழகத்தின் சார்பில் நெல் கொள்முதல் செய்கிறது. அவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாத்து நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் அரிசி ஆலைகள் மூலமும் தனியார் அரிசி ஆலைகள் மூலமும் நெல்லை அரிசியாக்கி பொது விநியோக திட்டத்திற்கு வழங்குகிறது. இவ்வாறு வழங்கப்படும் அரிசியின் அளவு மத்திய அரசு வழங்கிட வேண்டிய அரிசியின் பகுதியாக கணக்கிடப்பட்டு எஞ்சிய அரிசி மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின்படி விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் நெல்லை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்யலாம், அல்லது அவர்கள் விருப்பப்படி தனியாருக்கும் விற்பனை செய்யலாம். வெளிச்சந்தையில் நெல்லின் விலை அதிகமாக இருக்கும் போது விவசாயிகள் தங்களின் நெல்லை தனியாருக்கு விற்பனை செய்வார்கள். வெளிச்சந்தையில் நெல்லின் விலை குறைவாக இருக்கும் போது விவசாயிகள் தங்களின் நெல்லை நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் அரசுக்கு விற்பனை செய்வார்கள். இதனால்தான் நேரடி கொள்முதல் நிலையங்களில் பெறப்படும் நெல்லின் அளவு ஆண்டுக்கு ஆண்டு வேறுபடுகிறது. 2011-12 ஆண்டு நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் 23.81 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. நடப்பாண்டில் 10.17 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. பொது விநியோக திட்டம் மற்றும் இதர மக்கள் நல திட்டங்களுக்கென தமிழ்நாட்டிற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள அரிசியின் அளவு ஆண்டிற்கு 35.58 லட்சம் மெட்ரிக் டன் ஆகும். நெல் என்று கணக்கு பார்த்தால் இது 52.32 லட்சம் மெட்ரிக் டன் நெல் ஆகும். தமிழ்நாட்டில் இதுவரை அதிகபட்சமாக 23.81 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது 16.19 லட்சம் மெட்ரிக் டன் அரிசிக்கு இணையானதாகும். தமிழ்நாட்டிற்கென மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஓராண்டிற்கான அரிசியை விட குறைவாகவே நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் மத்திய அரசின் தற்போதைய அறிவிப்பின் மூலம் தமிழ்நாட்டிற்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்காக திட்டங்கள், திட்டங்களுக்காக மக்கள் அல்ல என்பதை பல்வேறு தருணங்கள்ல முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க தெளிவுபடுத்தி இருக்காங்க. நடப்பாண்டிலையும் நெல்லுக்கான ஊக்கத்தொகையை அறிவிச்சதோடு விவசாயிகளின் விடிவெள்ளியா முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களின் தலைமையிலான தமிழக அரசு திகழும் என சட்டப்பேரவையில உறுதியா தெரிவிச்சாங்க. இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். மீத்தேன் வாயு எடுக்கும் திட்டம், கெயில் குழாய் பதிக்கும் திட்டம், மரபணு மாற்று விதைகள் என பல்வேறு விவசாய விரோத திட்டங்களை முந்தைய மத்திய காங்கிரஸ் அரசு அறிவித்த போது அந்த ஆட்சியில் அங்கம் வகித்து வாய்மூடி மௌனியாக இருந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி வணிகர்களுக்கு எதிரான சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டு கொள்கையை ஆதரித்த திமுக தலைவர் திரு கருணாநிதி எனது தலைமையிலான மாநில அரசு
தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை என்று அவசரமாக அறிக்கை விடுவது நகைப்புக்குரியதாக உள்ளது. அதே சமயத்தில் இந்த மக்கள் விரோத விவசாய விரோத நடவடிக்கைகளை தமிழகத்தில் தடுத்து நிறுத்தியது எனது தலைமையிலான அரசுதான் என்பதை பெருமிதத்துடன் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மக்களுக்காக திட்டங்கள், திட்டங்களுக்காக மக்கள் அல்ல என்பதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறேன். விவசாய பெருங்குடி மக்களின் நன்மைக்காக பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அரசு நிறைவேற்றி வருகிறது. அந்த அடிப்படையிலேயே நடப்பாண்டிலும் நெல்லுக்கான ஊக்கத்தொகை குவிண்டால் ஒன்றுக்கு சன்ன ரகத்திற்கு 70 ரூபாய் வீதமும் சாதாரண ரகத்திற்கு 50 ரூபாய் வீதமும் வழங்கப்படும். அதன் மூலம் சன்ன ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 1470 ரூபாயும் சாதாரண ரக நெல்லுக்கு 1410 ரூபாயும் 1/10/2014 முதல் விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு விவசாயிகளின் விடிவெள்ளியாக எனது அரசு தொடர்ந்து விளங்கும் என்பதையும் உறுதிப்பட இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அரசின் கவனத்தை ஈர்த்துள்ள மாண்புமிகு உறுப்பினர்கள் இது குறித்து கவலை கொள்ள தேவையே இல்லை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். நான் ஏழ்மையான குடும்பத்துல இருந்தா வந்திருக்கேன். எங்களோட கல்வி தரத்தை உயர்த்துற மாதிரி அம்மாவோட விலையில்லா பொருட்கள், அதாவது காலணி, சீருடை, ஊக்கத்தொகை, மடிக்கணினி, மிதிவண்டி, கலர் பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ், அட்லஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மிதிவண்டி. நான் ஃபர்ஸ்ட்ல ஸ்கூலுக்கு வரும்போது 5 கிலோமீட்டர் நடந்து வருவேன். தினம் ஸ்கூல் லேட்டா வருவேன். இப்ப மிதிவண்டி கிடைச்சதுனால நான் சீக்கிரம் ஸ்கூலுக்கு வந்து சிறப்பு வகுப்புகளை அட்டன் பண்ண முடியுது. இதனால நான் 10ஆம் வகுப்புல 475 மார்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு இது போல எண்ணற்ற திட்டங்களை கொடுத்த அம்மா அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் சக மாணவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் விவசாயிகளோட வாழ்வு வளம் பெறுவதற்காக 3வது முறையா பதவியேற்றதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் படிப்படியா நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்திட்டே வர்றாங்க. இந்த வருஷமும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற வகையில நடப்பாண்டுக்கான ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு விவசாய சங்க தலைவர்களும் பொதுமக்களும் தங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு அளிக்கின்ற வகையிலே, விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையிலே சட்டமன்றத்திலே வருகின்ற நடப்பு பருவத்திற்கு நெல்லுக்கான ஆதார விலையை மத்திய அரசினுடைய விலைக்கு மேலே குவிண்டால் ஒன்றுக்கு 50 ரூபாய் ஒரு மாநில அரசினுடைய பரிந்துரை விலையாக இன்று சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார்கள். இது தமிழகத்தினுடைய நெல் பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இதற்காக நாங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை ஈரோடு மாவட்ட தமிழக விவசாயிகளுடைய சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விவசாயிக்கு அறிவித்துள்ள ஊக்கத்தொகை என்பது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த வகையில் சன்ன ரகத்திற்கு 1470, சம்பா ரகத்திற்கு 1410 அறிவித்திருக்காங்க. அந்த அறிவிப்பு என்பது விவசாயிகளுக்கு மிக ஆர்வமாக இருக்கிறது, விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அறிவிப்பினை அறிவித்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நாகை மாவட்ட விவசாய சங்க சார்பாகவும் விவசாய சார்பாகவும் முதற்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
அம்மா அவர்கள் நெல் கொள்முதல் விடைய ஊக்கத்தொகை அதிகமாக வழங்கியிருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. விவசாயிகளை ஊக்கப்படுத்துவது போல் இருக்கிறது. நல்ல லாபம் கிடைக்கும். விவசாயிகள் இன்னும் நல்லா சிறப்பாக செய்வார்கள். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சன்னரகத்திற்கு 1400 தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை ரூபாய் 70 சேர்த்து 1470 ரூபாய் குவிண்டாலுக்கும், பொது ரகத்திற்கு 1410 வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கையை பரிவோடு ஏற்று அந்த நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து வழங்குவதற்கு உத்தரவிட்ட அம்மா அவர்களுக்கு எங்களுடைய அனைத்து விவசாய சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னால நாங்கள் நெல் என்ன பண்ணுவோம்னாக்கா லோக்கல் மார்க்கெட்டில் சிறு சிறு வியாபாரிகிட்ட கொடுத்து உற்பத்தி பண்ணோடைய நெல்லுக்குள்ள வேலை கிடைக்காம இருந்து இப்போ தமிழக முதலமைச்சர் அம்மா நெல் கொள்முதல் அறிவிச்சனால எங்களுக்கு நெல் எல்லாம் நல்ல முறையில் நல்ல விலை கிடைக்கும். அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு விவசாயிகளோட பொருளாதாரம் உயர்ற வகையில செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்களை பத்தியும் நெல்லுக்கான ஊக்கத்தொகை வழங்குவதை பத்தியும் விரிவா பார்த்தோம். இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில முதலமைச்சரின் பிற நலத்திட்டங்களை குறித்து பார்க்கலாம். ஒளிமயமான தமிழகத்தை உருவாக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எண்ணற்ற தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. அந்த வகையில மற்றொரு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க தீர்க்க தரிசனத்தோட செயல்படுத்தி வர திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.